அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக உங்களிடம் உரையாட வந்திருக்கிறேன். இன்று நிறைய பேரோட கேள்வி, ஆட்டோ டிரைவரா, அவங்களுக்கு என்ன குறைச்ச? அவங்க ஒரு நாளைக்கு ரூ. 500 சம்பாதிப்பாங்க, ரூ. 1000 சம்பாதிப்பாங்க அப்படி என்று இன்றைக்கி சொல்கிறது பரவலாக நம்ம பார்க்க முடியுது. அதே சமயத்தில் ஏன் இவ்வளோ காசு கூட வாங்குறீங்க அப்படின்று அந்த குரலும் கேட்க முடிகிறது. நீங்கள் ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2009 நாங்கள் ஆட்டோ எடுக்கும்போது அந்த எரிபொருளோட விலை ஒரு கிலோ ரூ. 29, இன்றைக்கி ரூ. 70. ஒரு பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோலோட விலை இன்று ரூ. 100. அதே மினிமம் சார்ஜ் ரூ. 60 தான் வாங்குகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான பாதையை நாங்கள் உருவாக்குவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பேப்பரில் வரும், ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகள் டாக்டராகி பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு. எப்போயாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரும், ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகள் நீதிபதி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்றைக்காவது ஒரு நாள் பேப்பரில் வரும், மாவட்ட ஆட்சித்தலைவராக ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பொண்ணு வராங்கன்னு. என்றைக்காவது தான் வரும். அந்த அளவுக்கு நாங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். மேலோங்கி வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு அதிக கட்டணம் தர வேண்டாம், நியாயமான கட்டணத்தை தந்து எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.